கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம், ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அதற்கு முன்பாக தெளிவாக வேதம் சொல்கிறது 4வது வசனத்திலே, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன்பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் ஆதியிலே செய்த கிரியைகளை மீண்டும் செய்யும்படியாகவும், ஆதியிலே தேவனோடு கூட இருந்த அந்த அன்பையும் ஐக்கியத்தையும் மீண்டும் புதுப்பிக்கும்படியாகவும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பு அருமையானவர்களே, எப்பொழுது நாம் தேவனை விட்டு தூரப் போகிறோமோ அப்பொழுது தேவனோடு கூட இருக்கிற அன்பும் ஐக்கியமும் நம்மை விட்டு நீங்குகிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கும் உலகத்தினுடைய காரியங்களுக்கும் நாம் விலகி நிற்கிற போது நாம் தேவனோடு கூட பயணிப்போம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவனோடு கூட அன்றைக்கு பயணித்து கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளும் பழத்தின் மேல் வைத்த இச்சையின் நிமித்தமாக உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்த அந்த காரியத்தின் நிமித்தமாக தேவனோடு கூட இருந்த அன்பையும் ஐக்கியத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் தேவனுக்கு தூரமாக கடந்து சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட ஆதியிலே தேவனோடு கூட பயணித்தோம், தேவனோடு கூட ஐக்கியம் வைத்திருந்தோம். இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம், எந்த நிலைமையிலே விழுந்தோம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து மீண்டுமாக தேவனோடு கூட ஐக்கியம் வைக்கும்படியாகவும் ஆதியிலே செய்த கிரியைகளை செய்யும்படியாகவும் உங்களையும் என்னையும் தேவன் அழைக்கிறார். நிச்சயமாக நாம் அப்படி செய்கிற போது தேவன் நம்மில் மகிழ்வார். தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவு செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.